தல வணக்கம். சிங்கப்பூர்ல கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுக்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிரும் போல. ஏன்னு கேட்டா ஒரு பக்கம் கட்டண உயர்வு, இன்னொரு பக்கம் கிளாஸ் 3க்கு உள்ள பிராக்டிக்கல் லெசனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸ் 3 லைசன்ஸ் பிராக்டிக்கல் மெயின் டெஸ்ட்ல பாஸ் பண்றது நம்ம ஊர்ல 2 பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு சமம். அவ்வளவு கஷ்டமானது. இந்த கிளாஸ் 3 லைசன்ஸை எடுத்தாவே ஒரு பெரிய கடலை தாண்டின மாதிரி ஒரு திருப்தி. ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுத்தவங்களை கேட்டாலே சொல்லுவாங்க, ஜனவரி 1, 2026 எல்லா டிரைவிங் ஸ்கூல்லையுமே கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. எந்தெந்த டிரைவிங் ஸ்கூல்ல எவ்வளவு அமௌண்ட் உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசா லைசன்ஸ் எடுக்க போறாங்களா அல்லது கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பிராக்டிக்கல் கிளாஸ் போய்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலை ஃபர்ஸ்ட் புக்கிபாத்தோ டிரைவிங் சென்டர்ல எவ்வளவு அமௌண்ட் உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது என்ரோல்மெண்ட் ஃபீஸும் தியரி டெஸ்ட்டுக்கு உள்ள ஃபீஸும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதாவது கட்டணம் உயர்த்தவே இல்லை. இதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் கட்டுவீங்களோ அதே அமௌண்ட் தான் இந்த வருஷமும். அதாவது என்ரோல்மெண்ட் ஃபீஸ் 106 வெள்ளி 82 சென்ட் கட்டுவீங்க இதுக்கு முன்னாடி, அதே அமௌண்ட் தான் இந்த வருஷமும். அதே போல தியரி டெஸ்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி 19 வெள்ளி 62 சென்ட் கட்டுவீங்க, அதே அமௌண்ட் தான் இந்த வருஷமும். இது ரெண்டுக்கும் புக்கிபாத்தோ டிரைவிங் சென்டர்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பிராக்டிக்கல் லெசன்ல அவங்க கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. இந்த பிராக்டிக்கல் லெசனை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று ஆஃப் பீக் அவர்ஸ், இன்னொன்று பீக் அவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃப் பீக் அவர்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி ஒரு பிராக்டிக்கல் லெசனுக்கு 71 வெள்ளி 94 சென்ட் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு கிளாஸ்க்கு. ஆனா இந்த வருஷம் 77 வெள்ளி 89 சென்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல பீக் அவர்ஸ்ல இதுக்கு முன்னாடி 80 வெள்ளி 66 சென்ட் கட்டுவீங்க. ஆனா இந்த வருஷம் 86 வெள்ளி 11 சென்ட் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த பிராக்டிக்கல் ஒரு கிளாஸ்க்கு, அதாவது ஒரு பிராக்டிக்கல் லெசனுக்கு இந்த அமௌண்ட் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். நான் இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம சிமுலேட்டர் கிளாஸ் ஒரு கிளாஸுக்கு இதுக்கு முன்னாடி 23 வெள்ளி 49 சென்ட் கட்டுவீங்க. ஆனா இந்த வருஷம் 24 வெள்ளி 58 சென்ட் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம சொன்னது எல்லாமே இப்போ புக்கிபாத்தோ டிரைவிங் சென்டர்ல லேட்டஸ்டா விலை உயர்த்தின விவரம் தான். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தலை ரெண்டாவது உபியில உள்ள சிடிசில எவ்வளவு அமௌண்ட் உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது உபிலையும் என்ரோல்மெண்ட் ஃபீஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அதாவது கட்டணம் உயர்த்தவே இல்லை. போன வருஷம் எவ்வளவு அமௌண்ட் கட்டுவீங்களோ அதே அமௌண்ட் தான் இந்த வருஷம். அதாவது என்ரோல்மெண்ட் ஃபீஸ் 185 வெள்ளி 30 சென்ட் இதுக்கு முன்னாடி கட்டுவீங்க, அதே அமௌண்ட் தான். சரிங்களா? ஆனா தியரி லெசனை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் பிராக்டிக்கல் லெசனுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஏற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஆஃப் பீக் அவர்ல பிராக்டிக்கல் லெசனுக்கு ஒரு கிளாஸுக்கு 73 வெள்ளி 3 சென்டும், இந்த வருஷம் ஒரு பிராக்டிக்கல் கிளாஸுக்கு 79 வெள்ளியும் 57 சென்டும் வசூலிக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பீக் அவர்ஸ்ல எவ்வளவு அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி 81 வெள்ளி 75 சென்ட் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வருஷம் 89 வெள்ளி 38 சென்ட் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். நான் இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே போல சிமுலேட்டருக்கு எவ்வளவுன்னு பார்த்துருவோம். போன வருஷம் ஒரு சிமுலேட்டர் கிளாஸுக்கு 27 வெள்ளி 3 சென்ட் கட்டுவீங்க. ஆனா இந்த வருஷம் 30 வெள்ளியும் 30 சென்டும் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சிமுலேட்டர் கிளாஸுக்கு. நாம இப்ப பார்த்த எல்லாமே உபியில உள்ள சிடிசி டிரைவிங் ஸ்கூல்ல கட்டண உயர்வை தான் நம்ம பார்த்தோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தலை மூணாவது எஸ்எஸ்டிசி, அதாவது சிங்கப்பூர் சேஃப்டி டிரைவிங் சென்டர்ல எவ்வளவு கட்டணம் உயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது இவங்களும் என்ரோல்மெண்ட் ஃபீஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதாவது கட்டணம் உயர்த்தவே இல்லை. போன வருஷம் எவ்வளவு அமௌண்ட் கட்டுவீங்களோ அதே அமௌண்ட் தான் இந்த வருஷமும். அதாவது
130 வெள்ளி 80 சென்ட் நீங்க வந்து என்ரோல்மெண்ட் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனா இவங்க கிட்ட தியரி லெசன்ல வந்து சேஞ்சஸ் இருக்கு. அதாவது கட்டணம் உயர்த்திருக்காங்க. போன வருஷம் தியரி லெசனுக்கு வந்து 17 வெள்ளி 71 சென்ட் நீங்க வந்து கட்டுவீங்க. ஆனா இந்த வருஷம் 21 வெள்ளி 80 சென்ட் கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அதே போல பிராக்டிக்கல் லெசன்லயும் இவங்க வந்து கட்டணம் உயர்த்திருக்காங்க. இவங்க கிட்ட வந்து ஆஃப் பீக் ஹவர்ஸ்ல ஒரு பிராக்டிக்கல் லெசனுக்கு எவ்வளவு அமௌண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க கட்டுவீங்க அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது ஒரு கிளாஸுக்கு வந்து 77 வெள்ளி 39 சென்ட் இதுக்கு முன்னாடி கட்டுவீங்க. ஆனா இந்த வருஷத்துல இருந்து 82 வெள்ளி 84 சென்ட் ஒரு பிராக்டிக்கல் லெசனுக்கு நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பீக் ஹவர்ஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி 86 வெள்ளி 11 சென்ட் கட்டுவீங்க. ஆனா இந்த வருஷம் 91 வெள்ளி 56 சென்ட் ஒரு பிராக்டிக்கல் லெசனுக்கு நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். நான் இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம சிமுலேட்டர் கிளாஸுக்கு வந்து போன வருஷம் 24 வெள்ளி 38 சென்ட் கட்டுவீங்க. ஆனா இந்த வருஷம் 30 வெள்ளி 52 சென்ட் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். நாம அப்ப பார்த்த எல்லாமே உட்லண்ட்ஸ்ல உள்ள எஸ்எஸ்டிசில உள்ள கட்டண உயர்வை தான் நம்ம வந்து பார்த்தோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது போல அடுத்து வேற ஏதாவது என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.